இன்றைக்கி விஜய் ஒற்றை இலக்கில் வந்துட்டார், திமுக வீட்டுக்கு அனுப்பணும். தான் ஜெயகாட்டியும் பரவாயில்ல, திமுக வரக்கூடாதுன்னு முடிவு வந்துட்டார். ஏறக்குறைய 4-5 வருஷமா அந்த அம்மா வந்து கட்சியில் பயணிக்கிறாங்க. புதுசாக கட்சியில் சேர்ந்த சிடிஆர் நிர்மல்குமார் போயிட்டு அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. இவருக்கு இந்த கட்சி அவங்க என்ன வேலை பார்த்தாங்கன்னு இவங்களுக்கு தெரியுமா? அப்போ கட்சியில் உழைச்சவங்களுக்கான மரியாதை என்னன்னு ஒரு கேள்வி வருதுல்ல. ஆட்சி மாற்றம் உறுதி, தான் சிஎம் ஆகலாம் நினைக்கிறாரு. எப்படி அந்த எண்ணம் அவருக்கு வந்ததுன்னு எனக்கு தெரியல. கான்ஃபிடென்ட்டாக இருக்க மக்கள் என்ன வாயில் சொன்னால் பத்தாது, கிரவுண்டில் இருக்கணும். அது கான்ஃபிடென்ட்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார், வெற்றி நிச்சயம் சார். காரை விட்டு இறங்கி பேசியிருக்கலாம், 2 வாரத்தை பேசிட்டு நீங்கள் பனையூருக்கு வாங்க பேசிக்கலாம், இன்னொரு நாள் வாங்க நம்ம பேசலாம், நான் கண்டிப்பாக உங்களை பார்க்க அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்துருக்கணும். அவர் காரை விட்டு இறங்கவே இல்லை, கூப்பிட்டு பேசின மாதிரி கார் பாட்டுன்னு அப்படியே போயிட்டே இருக்குது. அப்போ இது வந்து மோடியோட அணுகுமுறையில் இருக்கார் அவர். நான் வச்சதான் சட்டம், சர்வாதிகார தன்மையில் கட்சி நகர்கிறது. டிவிகேவுடன் கூட்டணி இணைவாரா ஓபிஎஸ் அப்படின்னு அதிமுகவின் முதல்வராக இருந்தவர் திமுகவை போய் எம்எல்ஏ வைக்க போறாருன்னு பிஜேபி அமித்ஷா எவ்வளோ சொல்லியும் எடப்பாடி கேட்க மறுக்கிறார். நேற்றைக்கு அவர் நடத்திய அந்த வாக்கெடுப்பில் பெரும்பாலானவர்கள் இவருக்கு தான் போகணும், விஜயோட தான் போகணும்னு சொல்கிறாங்க. தன்னை நம்ப வைத்து பாஜக முதுகில் குத்தி விட்டது என்பதை நன்றாக உணர்ந்திருக்கிறார். தமிழ்நாட்டில் நீங்கள் பிஜேபியை நம்பி போனீங்கன்னா தெருவில் நிற்பீங்கன்றதுக்கு ஓபிஎஸ் ஒரு சரியான ஒரு உதாரணம். கடைசி வரைக்கும் மன்றாடி பார்த்தார் ஓபிஎஸும் தினகரனும். அவங்க இவரை விட்டு எடப்பாடியை விடுறதா இல்லை, எடப்பாடி தான் எங்களுக்கு வேணும், மற்றவங்க யாரும் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க பிஜேபி. திமுகவே அதிமுகவாக தான் உருவெடுத்திருக்கு, தாவேக்கா அதிமுக உருவெடுத்திருக்கிறது. இன்றைக்கி அவ்வளோதான். இன்னும் பல பேர் வர இருக்காங்க, அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்குறேன்னு அவர் சொல்லிட்டார் விஜய். அப்போ எல்லாம் வந்து தான் தீரணும். விஜய் அதிமுக பாஜக கூட்டணி உருவானால் அது வலுவான கூட்டணி. ஆனால் விஜய்க்கு அது போவதற்கு வாய்ப்பு குறைவு. விஜய் பனையூரின் கதவுகள் டிடிவிக்கு திறக்கவில்லை. தமிழ்நாட்டில் பாதையை தவற விட்டு திசை தெரியாமல் விழிக்கிறது பாஜக. தமிழ்நாடு தேர்தலில் படுதோல்வி, மிக மோசமான தோல்வியை பாஜக தழுவும். நாதஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து வரைக்கும் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக அரசியலில் அடுத்த கட்ட திருப்பமும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியில் தொடர்ச்சியாக வந்து பல கட்சிகளோட சேர்ந்தவர்கள் இணைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் இணைய போவதாக வந்து ஒரு செய்தி வந்து வெளியாக இருக்குது. நேற்று வந்து பார்த்திங்கன்னா அவரோட மாவட்ட செயலாளர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு கூட்டம் ஒன்று நடத்தியிருந்தார். அதில் வந்து ஒரு படிவம் கொடுத்துருக்காரு. திமுகவோட போகலாமா தாவைக்காவோட போகலாமா, இந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடப்பாடிக்கு வந்து ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. அதில் பெரும்பாலானவர் 72 பேர் வந்து பார்த்திங்கன்னா தாவைக்காவோட போகணும் அப்படின்னு விருப்பம் தெரிவிச்சதாக வந்து சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக குன்னூர் ராமச்சந்திரன் ஆகட்டும் சரி, பல பேர் அவங்க பேசுகிறப்ப, வைத்தியலிங்கம் ஆகட்டும் சரி, பல பேர் பேசுகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே ரொம்ப ஹார்ஷாக பேசினவங்க எல்லாருமே டிவிகேக்கு ஒரு சாஃப்ட் காரை வச்சுருக்காங்க. டிவிகேவுடன் கூட்டணி இணைவாரா ஓபிஎஸ் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அவருக்கு 2 ஆப்ஷன் இருக்குன்றாங்க. ஒன்று விஜயுடன் போவதற்கு ஒரு ஆப்ஷன், இன்னொன்று திமுகவோட போவதற்கு. 2 பேர்கிட்டையும் பேசுகிறாருன்றாங்க. அது என்ன மாதிரியான அரசியல்னு நமக்கு புரியல. இது வரைக்கும் கடந்த காலங்களில் அவள் நடந்து வந்த பாதையை வைத்து பார்க்கும்பொழுது எப்படி அவர் திமுகவுக்கு போவார் என்பது புதிராக இருக்கிறது. கடைசி காலத்தில் அதிமுகவுக்கு எதிராக, ரெட்டைலுக்கு எதிராக ஓட்டு கேட்கக்கூடிய நிலை அதுவும் திமுகவில் சேர்ந்தவருக்கு வரப்போதான்றது ஆச்சரியமானது. அதிமுகவின் முதல்வராக இருந்தவர் திமுகவை போய் எம்எல்ஏ. ஆமாம், அதிமுகவில் முதலமைச்சராக இருந்தவர் திமுகவில் ஒரு தடவை இல்லை 3 முறை அதிமுகவில் முதலமைச்சராக இருந்தவர் திமுகவில் போய் வந்து எம்எல்ஏவாக இருப்பாரா என்பது $1 மில்லியன் கொஸ்டின். அரசியல் எதுவும் நடக்கலாம், யாருக்கும் விவஸ்தை கிடையாது. விஜயிடம் போய் அவர் அல்லது விஜய் கட்சியில் சேர்ந்து அங்கே எலெக்ஷனில் நிற்க போகிறாரான்றதும், கட்சியில் சேர்ற மாதிரி எந்த ஒரு சமயம் இருக்காங்க, கூட்டணி சார்ந்த அதே மாதிரி திமுகவோடையும் கூட்டணி தான் அவர் வைப்பார்னு சொல்லப்படுது. விஜய் கட்சியோடையும் அவருக்கு வந்து பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயும் 2 வாரங்களுக்கு முன்பு பேசும்பொழுது செங்கோட்டையை தொடர்ந்து பலர் வர இருக்கிறார்கள், அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படும்னு தெளிவாக சொல்லிட்டார். ஆனால் அங்கே போகிறதுனா இவ்வளோ நாள் அவர் பயணித்த அந்த பயணத்துலேருந்து சற்றே மாறுபட்ட பயணம். வேறு வழி இல்லை அவருக்கு. ஏன்னா பிஜேபி அமித்ஷா எவ்வளோ சொல்லியும் எடப்பாடி கேட்க மறுக்கிறார். வேணால் அதிமுகவுக்குள்ளே வாங்க 3 சீட்டு கொடுக்குறோம், அது கூட கூட்டணிக்குள்ளே, என்டிஏல வாங்க தனியாக 3 சீட்டுன்ற அளவுக்கு பேசியிருக்காங்கன்றாங்க. டிடிவி கூட 4 சீட்டு, இவருக்கு 3 சீட்டா என்பது வந்து
தொண்டர்களை வந்து ஆச்சரியமான அவங்க தொண்டர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது வந்து குறிப்பாக ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நெருக்கடி, ஒரு நெருடல் தான் அது வந்து. பட் இன்றைக்கி அவருக்கு ஆப்ஷன் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் அவருக்கு கதவுகள் மூடப்பட்டிருக்கிறேன். 2.5 வருஷமாக அவர் எடப்பாடியோட எல்லா சண்டையும் போட்டு பார்த்துட்டு, எல்லா கோர்ட்டுக்கும் போய் எல்லா சண்டையும் போட்டு பார்த்துட்டு உள்ளே போக முடியல, அதிமுக உள்ளே போக முடியல. ஏன்னா இது அடிப்படையில் ஒரு அரசியல் பிரச்சனை. இதற்கு அரசியல் ரீதியிலான தீர்வு தான் தகும், நிலைக்கும். இது ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம், இதற்கு பொலிட்டிக்கல் சொல்யூஷன் தான் நிரந்தர தீர்வு என்ற புரிதல் அவருக்கு இல்லாமல் போனதோட விளைவு தான் இன்றைக்கி அதை அனுபவிக்கிறார். அமமுக மாதிரி தனி கட்சி டிடி மாதிரி அவர் போயிருந்தாருன்னா இந்நேரம் அவருக்கு உள்ளுக்குள்ளே மரியாதை இருந்திருக்கும். ஏடிஎம்கேக்குள்ளேயும் அழகாக அதுலேயும் விஜய் கட்டியும் கூட போய் ஒரு ரெஸ்பெக்டை சம்பாதிச்சிருப்பார். எடப்பாடி கூட அவர் அந்த ஒருங்கிணைப்பாளர்னு சேரத்துக்கு முன்னாடி அவர் வீட்டு வாசல் அவ்வளோ ஜனங்களுக்கு திறந்துட்டாங்க அந்த தர்ம யுத்தம் பண்ணப்ப. அப்போ அவர் ஆரம்பிச்சிருந்தாருன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு செகண்ட் லெவலில் போயிருப்பார். இன்றைக்கி தனி மரமாக நிற்கிறாரு. எங்கே போவார் அவர்? தாவேக்காக போனால் கொஞ்சம் மரியாதை தப்போம், திமுக போனால் மொத்தமாக அழிடும். ஆனால் அவர் என்ன செய்வார்ன்றது அவருக்கே தான் வெளிச்சம். எப்படி பார்த்தாலும் அவரை இந்த சமுதாய வாக்குகளை தென் மாவட்டங்களில் ஓரளவு ஒரு 10 தொகுதியிலேயாவது உடைப்பார். 500-1000 ஓட்டு உடைச்சா கூட அது எடப்பாடிக்கு லாஸுன்ற எண்ணம் மேலோங்குது. இன்றைக்கி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 3 லட்சம் ஓட்டு நம்ம வாங்கினார் போல இல்லையா? அவர் வந்து 18% பாஜக கூட்டணி உயர்வதற்கு அவர் தான் ஒரு காரணம், முக்கியமான காரணம். அந்த தென் மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பின்னாடி போனதுக்கும் பாஜக அந்த இடத்துல நல்லா ஸ்கோர் பண்ணதுக்கான காரணம் எடப்பாடி ஓபிஎஸும் டிடிவியும் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம். முக்கியமான ஒரு காரணம். குறிப்பாக முக்கூலத்தரோட ஓட் பேங்கை மொத்தமாக கன்சல்டேட் பண்ணி உங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு பார்வை. அந்த பார்வை இருக்கிறது. அது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு தான். நேற்றைக்கு அவர் நடத்திய அந்த வாக்கெடுப்பில் பெரும்பாலானவர்கள் இவருக்கு தான் போகணும், விஜயோட தான் போகணும்னு சொல்கிறாங்க. நேற்றைக்கு பியூஷ் கோயலுடன் அவருக்கு சந்திப்பு இருந்ததாக சொல்லப்பட்டது, அது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தன்னை நம்ப வைத்து பாஜக முதுகில் குத்தி விட்டது என்பதை நன்றாகவே உணர்ந்திருக்கிறார். ஓப்பனாகவே சொல்லிட்டார் ஒரு இடத்துல. நயனார் மூலிமா நான் ட்ரை பண்ணேன், பட் அவங்க ரெஸ்பாண்டே பண்ணலை அப்படின்ற விஷயம் வந்து ஓப்பனாக வந்து சொல்லுவாங்க. ஆமாம், இங்கே வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் பிஜேபியை நம்பி போனீங்கன்னா தெருவில் நிற்பீங்கன்றதுக்கு ஓபிஎஸ் ஒரு சரியான ஒரு உதாரணம். செங்கோட்டையனுக்கு அது பொருந்தும். ஆனால் அவர் புட்சாலித்தனமாக ஒரு கட்சிக்கு போயிட்டார். இவரை மாதிரி கோர்ட்டில் போய் கேஸெல்லாம் போட்டுக்கிட்டு தவறான வேஸ்ட் பண்ணல. அவர் அழகாக போயிட்டார். இப்போயாவது ஓபிஎஸ்க்கு ஞானம் வந்தால் சரி. இப்போது இந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியில் என்டிஏயோட அலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ட்ராபேக்காக இருக்கும்ல. ஏன் அப்படின்னா பெரிய கட்சி வரும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இவங்க தான் பெரிய கட்சி, அது வரைக்கும் யாரும் வரவே இல்லை. அதிமுக பாஜக மட்டும் தான் பெருசாக இருக்குது. பாமக இன்னும் கூட்டணியை உறுதிப்படுத்தலை. தேமுதிக 2 பக்கமும் பேச்சுவார்த்தையில் இருந்துகிட்டே இருக்காங்க. வாசன் ஐஜேகே பண்ணுற ஒரு குட்டி கட்சிகள் தான் இருக்குது. அப்போ அதிமுகவில் வெற்றி பெற முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. தமிழிசை வந்து நேற்றும் வந்து சொல்கிறாங்க விஜய் இருந்தால் வெற்றி வந்து சுலபமாகிடும் அப்படின்ற விஷயங்கள் பேசுகிறாங்க. அப்போ இன்னுமே உங்களுக்கு ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்லாம் நம்பிக்கை இல்லைன்றதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆமாம், ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்து டேக் ஆஃபே ஆகலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 மாதம் முடிஞ்சு போச்சு அனௌன்ஸ் பண்ணி. ஏப்ரல் 10ஆம் தேதியே என்னமோ அனௌன்ஸ் பண்ணார் அமித்ஷா. அதில் யார் வந்து சேர்ந்தா? இன்றைக்கி நம்மளும் பல தடவை பேசிட்டோம். அடுத்த பெரிய கட்சியாக கருதப்பட்ட பாமக அப்பா புள்ள சண்டையில் நடுத்தரில் சந்திச்சிருக்குது. இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆல்ரெடி அவங்க ஓட் பேங்க் பெரிய அளவில் ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கு விஜய்க்கு. அதை பற்றி கவலைப்பட முடியாமல் அப்பாவும் பிள்ளைங்க இந்த சண்டையை போட்டுன்னு இருக்காங்க. ஸோ பாமக இந்த பக்கம் வரல. 4% வாக்குகள், 50 தொகுதி, வட மாவட்டங்களில் 10% ஓட்டு இருக்கக்கூடிய கட்சி இந்த பக்கம் வரல. அதிமுகக்குள்ளே இருந்த செங்கோட்டையும் வெளியில் போயிட்டார். என்டிஏக்குள்ளே இருந்த ஓபிஎஸ் அண்ட் டிடிவி வெளியில் போயிட்டாங்க. இப்போ இந்த கட்சி, இந்த கூட்டணி மிகுந்த பலவீனத்தில் இருக்குது. இதுக்கு புதுசாக இதுவுமே எந்த கட்சிகள் வருவான்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் லெட்டர் பேட் பார்ட்டிஸ் தான். வேறு யாரும் வரத்துக்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் இல்லை. சின்ன ஜாதி குட்டி கட்சிகள், ஜாதி, அதுவும் அந்த அமைப்புக்குள்ள திமுக அங்கே தான் போக போகிறான். ஏன்னா ஆமாம், அவங்க பணம் வந்து திமுக வந்து பணத்தை வெள்ளமாக அள்ளி விடுறாங்க. 2 திமுக போனால் வெற்றி வாய்ப்பு உறுதின்னு ஒரு குறிப்பாக இருக்க குட்டி ஜாதி கட்சிகள் எல்லாம் அங்கே போகிறாங்க. ஆமாம், எல்லாருமே அங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த அலையன்ஸ் டேக் ஆஃபே ஆகலை. இதுக்கு நடுப்புற கடைசி வரைக்கும் மன்றாடி பார்த்தார் ஓபிஎஸும் தினகரனும். அவங்க இவரை விட்டு எடப்பாடியை விடுறதா இல்லை, எடப்பாடி தான் எங்களுக்கு வேணும், மற்றவங்க யாரும் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க பிஜேபி. ஆனால் எடப்பாடியை ஒன்றும் அவங்க மரியாதையெல்லாம் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு எல்லாம் நடத்துவாங்கலாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து எலெக்ஷன் முடிஞ்சு ஒருவேளை அதிமுக ஆட்சி அமைஞ்சதுன்னா 5 எம்எல்ஏ பிஜேபிக்கு இருந்தால் கூட அது கூட்டணி அமைச்சரவை வரத்துக்கு தான் ப்ரெஷர் அதிகமாக அவங்க மேலே போடுவாங்க. அமித்ஷா அப்படி தான் போடுவார். ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து இந்த அலையன்ஸ் ஜெல்லாவில் டேக் ஆஃப் ஆகலை. ஓபிஎஸும் வெளியில் போனார்னா கண்டிப்பாக தென் மாவட்டங்களில் ஒரு 30 தொகுதிகளில்
அது இழுபறியில் போய் நிற்கும், அடி வாங்கும், ஓட்டு அடி வாங்கும். அவங்க ஜெயிக்க முடியாதுங்க. ஆனால் ஏடிஎம்கேவோட வெற்றியை பதம் பார்க்க முடியும். இன்றைக்கி விஜய் ஒற்றை இலக்கில் வந்துட்டார், திமுக வீட்டுக்கு அனுப்பணும். தான் ஜெயிக்காட்டியும் பரவாயில்ல, திமுக வரக்கூடாதுன்ற முடிவுக்கு வந்துட்டார். ஆனால் இவங்க எல்லாருமே இப்படி எடுக்கிற முடிவு வந்து பார்த்தீங்கன்னா திமுக தானே ஃபேவராக இருக்குது. அதுதான் அது அது வெளிப்பார்வைக்கு அப்படி இருக்குது. ஆனால் ஓட்டா உடையும் போது என்ன ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. அப்படியே வந்தாலும் மெஜாரிட்டி கிடைக்குமான்றது டவுட்டு தான். ஏன்னா அவங்களுக்குள்ளேயும் இப்போ விஜய் வந்து ஏடிஎம்கே ஓட்டை மட்டும் உடைக்கல, ஆன்டி பிஜேபி ஓட்டையும் உடைக்கிறார். விசிகா காங்கிரஸ் போன்ற சின்ன சின்ன கட்சிகளோட ஓட்டுகளையும் உடைக்கிறார். குறிப்பாக திமுகவில் பரம்பரை திமுகன்னு இருந்தவங்களோட வீட்டில் இருக்க இளைஞர்களோட ஓட்டையுமே விஜய் உடைக்கிறார். பெரிய அளவில் உடைக்கிறார். குறிப்பாக மகளிர் சார்ந்த ஓட்டுகளை விஜய் உடை ஸ்பாயில் ஸ்போர்ட்டாக இருப்பார். நேற்று பியூஷ் கோயல் ஓப்பனாக சொல்லிட்டாருன்றாங்க அவங்க மீட்டிங்கில். அவர் சொன்ன வார்த்தை வந்து இஸ் அ ஸ்பாயிலர்னு சொல்லியிருக்கார், கெடுப்பான் நம்மளை அப்படின்றது இன்டெரக்டாக சொல்லிட்டார். உடனே ஒட்டு போடுற வேலையில் பிஜேபி இறங்குது. அப்படிலாம் அவர் சொல்லலைன்னு அவர் அப்படி தான் பேசியிருக்காரு. அதுக்கப்புறமா தமிழ் சைடு பேட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் எங்களோட கூட்டணிக்கு வந்தால் வெற்றி சுலபமாயிடும், திமுகக்கு எதிராக இருக்கு. அப்போ விஜய் வரலன்னா நீங்கள் ஸ்பாயிலர்னு உங்களுக்கே தெரியுது. பலவீனமாக ஏன் வந்து காமிச்சுக்கிறீங்க? பலவீனமாக இருக்கலாம், வீக்னஸ் இருக்கலாம், மனிதனுக்கு இருக்கும் ஆப்வியஸ்லி. ஆனால் அது வெளியில் காண்பித்து கொள்றவனுக்கும் காண்பித்து கொள்ளாதவனுக்கும் தான் வித்தியாசமே. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹூ இஸ் ஷோயிங் அண்ட் ஹூ இஸ் நாட் ஷோயிங், அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அடிப்படையில். ஸ்பாயில் ஸ்போர்ட்னு ஓப்பனாகவே அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஸ்பாயிலர்னா என்ன அர்த்தம்? நம்ம கதையை முடிக்க போகிறான்னு அர்த்தம். அதுதான் வேறு வார்த்தையில் நீ தமிழிசை நீங்கள் எங்கள் கட்சிக்கு வரணும், எங்கள் கூட்டணிக்கு, இல்லாட்டி உங்களுக்கு அப்படி ஆகிடும். அவருக்கு எப்படி ஆனால் உங்களுக்கு நான் வந்தது. 4 முனை போட்டி உறுதியாகும் பட்சத்தில் திமுக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் தான் எனக்கு தோணுது. மேபி வித் ஸ்லிம் மெஜாரிட்டி கூட இருக்கலாம், பட் தே வில் சம்ஹவ் மேனேஜ் த்ரூ. ஆனால் அந்த ஓட் டிஃபரன்ஸ் இது போன தேர்தல் மாதிரி 90,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் 60,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் 1,00,000 ஓட்டு வித்தியாசத்துலாம் வாய்ப்பே கிடையாது. டஃப் ஃபைட் இருக்கணும். ஏன்னா இவங்க வந்து ஏடிஎம்கே வர எல்லாரையும் உள்ளே சேர்த்துக்கிறாங்க. பாரம்பரிய திமுக காரனுக்கு அது வெறுப்பை உண்டாக்கும். அவனுக்கு அதிமுகவா தாவேக்கா உருவெடுத்து. ஆமாம் குட்டி திமுகவே அதிமுகவாக தான் உருவெடுத்திருக்கு. தாவேக்கா அதிமுக உருவெடுத்திருக்கிறது. இன்றைக்கி அவ்வளோதான். இன்னும் பல பேர் வர இருக்காங்க, அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்குறேன்னு அவர் சொல்லிட்டார் விஜய். அப்போ எல்லாம் வந்து தான் தீரணும். விஜய் அதிமுக பாஜக கூட்டணி உருவானால் அது வலுவான கூட்டணி. ஆனால் விஜய்க்கு அது போவதற்கு வாய்ப்பு குறைவு. அதையும் நான் சொல்லிடுறேன். என்டிஏவோட போய் சேர்ந்தாருன்னா அவருடைய சிறுபான்மையின வாக்குகள் என்ன ஆகுன்றது $1 மில்லியன் கொஸ்டின். இப்போ சமீபத்தில் நடந்த அந்த கிறிஸ்மஸ் விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா அது சமத்துவ கிறிஸ்மஸ் விழான்னு வச்சுட்டு அது ஒரு சமூகம் சார்ந்த கிறிஸ்மஸ் விழா மாதிரி ஆகி போச்சு கடைசியில். ஆமாம். ஸோ ஏசு இறங்கி வந்து இது பண்ணாருன்ற அளவுக்குலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க மறந்து. ஆகவே இது 4 முனை போட்டி கிட்டத்தட்ட உறுதி. ஓபிஎஸ் இல்லை டிடிவி இன்னும் வாய் திறக்கல. டிடிவி வந்து அப்படி ஒரு சஸ்பென்ஸ் ஃபேக்டருக்குள்ள வச்சுட்டே இருக்காங்க. திருப்பி ஒரு இன்சிஸ்ட் பண்ணுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடியை முதல்வராக்க நான் ஏன் பாடுபடணும் அப்படின்ற ஒரு கேள்வியை திருப்பி வைக்கிறார். என் கூட இருக்கிறவங்க சுயநலம் இல்லாதவர்கள், பதவிக்கோ காசுக்கோ போறவன் கிடையாது அப்படின்ற விஷயம் திருப்பி வைக்கிறார். அப்போனா அவர் வேற ஏதோ ஒரு விஷயத்த பாயிண்ட் பண்றாரோன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எடப்பாடி அவர் விஜய் பக்கம் நகர்கிறாருங்க. விஜய் அவர் கதவை திறக்கல இது வரைக்கும். விஜய் பனையூரின் கதவுகள் டிடிவிக்கு திறக்கவில்லை. ஆப்ஷன் விஜய் கதவை திறந்தாருன்னா அவர் கண்டிப்பாக போயிடுவார். அவர் என்டிஏக்கு போக மாட்டார். ஏன்னா அவ்வளோ அவர் அவருக்கு அனுபவிச்சிட்டார். தன்னுடைய நண்பர்கள் அனைவரையும் என்டிஏ இழந்து விட்டு பிஜேபியோட அகங்காரத்தால், ஆணவத்தால், தவறான கணிப்புகளால் தமிழ்நாட்டில் பாதையை தவற விட்டு திசை தெரியாமல் விழிக்கிறது பாஜக. தமிழ்நாடு தேர்தலில் படுதோல்வி, மிக மோசமான தோல்வியை பாஜக தழுவும். இப்போ விஜய் பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா கட்சி சார்ந்த விஷயங்கள பல இடங்களில் விஜய் கோட்டை விடுறாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் நடந்த இந்த கூட்டங்கள் ஆகட்டும் சரி, பல பொறுப்புகள்லேருந்து ஆளை மாற்றுறாங்க. அஜித் ஆக்னல் உட்பட பல பேரை வந்து மாற்றுறாங்க. அப்படி மாற்றுறப்ப இந்த இடத்துல ஒரு டென்ஷன் உருவாகுது. இவ்வளோ நாள் கட்சிக்கு உழைச்சவங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபெமிலியர் ஃபேஸாக தூத்துக்குடியில் அஜித் ஆக்னல்ன்றது பார்க்கப்பட்டாங்க. கார் வருது, கார் அவங்க இடித்து தள்ளிட்டு இது பண்ணிட்டு போகிற மாதிரி போகுது. அட்லீஸ்ட் நின்று அவங்க கிட்ட என்ன வார்த்தைனா தான் அட்ரஸ் பண்ணி கேட்டிருக்கோம். அதை பண்ணலை. கூப்பிட்டு வச்சு ஒரு இண்டோர்லையாவது அவங்க கூப்பிட்டு வச்சு தனியாக பேசியிருக்கணும். அது அவங்க பேசவில்லை. வெளியே வந்து அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களால் அவரை மீட் பண்ணவே முடியல, எல்லாமே புஷியானது மூலியமாக தான் நடக்குது, காசு வாங்கிட்டு போஸ்டிங் போட்டு கொடுக்குறாங்கன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்து பேசுகிறவங்க வைக்கிறாங்க. இந்த பக்கம் அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வைக்கிறாங்க. ஏறக்குறைய 4-5 வருஷமாக அந்த அம்மா வந்து கட்சியில் பயணிக்கிறாங்க. புதுசாக கட்சியில் சேர்ந்த சிடிஆர் நிர்மல்குமார் போயிட்டு அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. இவருக்கு இந்த கட்சி அவங்க என்ன வேலை பார்த்தாங்கன்னு இவங்களுக்கு தெரியுமா? அப்போ கட்சியில் உழைச்சவங்களுக்கான மரியாதை என்னன்னு ஒரு கேள்வி வருதுல்ல. கண்டிப்பாக. அதாவது புதிய கட்சிகளில் இருக்கக்கூடிய சிக்கல் இது. சித்தாந்த ரீதியாக இயங்காத கட்சிகளில் இந்த பிரச்சனை வந்தே தீரும். இன்னும் உங்களுக்கு ஒரு தேர்தலில் முழுசாக செஞ்சிக்கல, அதுக்குள்ளே இவ்வளோ போராட்டம் எதுக்கு? இவ்வளோ தூரம் ஓரம் கட்டுறது எதுக்கு? 2வது சாலை மறியல் செய்து தன் காரை வழிநடத்த பெண்ணே அவரே சாலையில் இறங்கி என்னன்னு கேட்டிருக்கணும். கட்சிக்கார பெண், யாரோ பிரச்சனைனா கூட பரவாயில்ல, கட்சிக்கார பெண், கட்சி பொறுப்பாளர். அப்போ இதுதாங்க உட்கட்சி ஜனநாயகம்.
சந்தி சிரிக்குது. அது இன்னும் ஒரு எலெக்ஷனை முழுசாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்னாலே இதுதான் நிலைமை. அப்போ இது இப்போ உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த லேடியை பின்னால் இருந்து திமுக தான் உசுப்பி விட்டுதுலாம் கூட பேசுவாங்க. அவசியமே இல்லை. தானாக விட்டாலே இது இப்படி தான் போய் முடியும். திமுக வந்து வரணுன்னா இருக்கிற பெருசாக்கி உங்களுக்கு வந்து அது அந்த ஸ்கேல் வேறு. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கேல் வேறு. இது 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 வந்து சின்ன லெவலில் பின் பிரிக்ஸ். இது நாளைக்கு அதை நோக்கி அதை நகரலாம். பட் இதில் கவனிக்க வேண்டியது பின்னால் இருந்து திமுக உசுப்பு தான், அண்ணா திமுக உசுப்புறா அதெல்லாம் கிடையாது. இந்த பிரச்சனையை அவர் எப்படி எதிர்கொள்ளுகிறார்? நாளைக்கு பெரிய அளவில் அதிருப்தி வரும்போது என்ன பண்ணுவார்? ஒன்றும் இல்லை, பெரிய சொன்ன மாதிரி காரை விட்டு இறங்கி பேசியிருக்கலாம். 2 வாரத்தை பேசிட்டு நீங்கள் பனையூருக்கு வாங்க பேசிக்கலாம், இன்னொரு நாள் வாங்க நம்ம பேசலாம், நான் கண்டிப்பாக உங்களை பார்க்க அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்துருக்கணும். அவர் காரை விட்டு இறங்கவே இல்லை. கூப்பிட்டு பேசின மாதிரி கூட இல்லை, கார் பாட்டுன்னு அப்படியே போயிட்டே இருக்குது. அப்போ இது வந்து மோடியோட அணுகுமுறையில் இருக்கார் அவர். நான் வச்சதான் சட்டம், சர்வாதிகார தன்மையில் கட்சி நகர்கிறது. இது ரொம்ப நாள் ஓடாது. உட்கட்சி பூசல் இப்பொழுதே தலை தூக்க ஆரம்பித்திருக்கிறது விஜய் கட்சியில். அதை திறம்பட கையாள விஜய் தவறுவாரேயானால் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய நெருக்கடியை சந்திப்பார். இன்னமும் அவர் வந்து அதாவது வந்து ஆட்சி மாற்றம் உறுதி, தான் சிஎம்மா எல்லாம் நினைக்கிறாரு. எப்படி அந்த எண்ணம் அவருக்கு வந்ததுன்னு எனக்கு தெரியல. கான்ஃபிடென்ட்டாக இருக்க மக்கள் என்ன வாயில் சொன்னால் பத்தாது, கிரவுண்டில் இருக்கணும். அது இல்லை, ஏதாவது பிரச்சனை நான் வந்து நிற்பேன் அப்படின்றாரு. ஆனால் அதுக்கான வாய்ப்புகளும் இல்லாத மாதிரி தான் தெரியுது. கண்டிப்பாக வந்து நிற்கிறது. ஆமாம். ஸோ இது ஒரு எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா வந்து கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகள் பூர்த்தி அடைவதற்குள், முழுமையடைவதற்குள் எல்லா கட்சிகளிலும் இருக்க வியாதி, உட்கட்சி பூசல் என்ற வியாதி தாவேக்காவிலும் விஜய் கட்சியிலும் பெரிய அளவில் வளர தொடங்கி இருக்கிறது. இதை அவர் சமாளிக்கின்ற விதம் வந்து ரொம்ப சர்வாதிகார தன்மை கொண்டதாக இருக்குது. காரை விட்டு இறங்காமல் கார் அவங்க மேலே கிட்டத்தட்ட மோதிர மாதிரி போகிறாரு. அவர் ஒரு கட்சி தலைவருக்கான பண்பே இது கிடையாது. ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவருக்கான பண்பே கிடையாது. அது அந்த கட்சி தான் முடிவு செய்யணும். இந்த அணுகுமுறை கட்சியை எங்கும் கொண்டு செல்லாது. அப்போ வாய்ப்புகள் வந்தாலும் அவர்களால் அதை முழுவதும் பயன்படுத்தி கொள்ள முடியாது. இப்போ ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா டிடிவியும் ஓபிஎஸும் வந்து விஜய் அவர்களோட கூட்டணி சேர்றாங்க. ஆனால் அது அதிமுக எந்த அளவான ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தும் சார்? கண்டிப்பாக தென் மாவட்டங்களில் ஒரு 20லேருந்து 30 தொகுதிகளில் பாதிப்பை ஏற்படுத்தும் சார். நிச்சயமாக ஏற்படுத்தும் சார். அதாவது அவங்க ஜெயிக்கிறது கடினம். தாவேக்கா ஓபிஎஸ் ஜெயிக்கிறது கடினம் என்னோட அசஸ்மெண்ட்டில். அவங்க ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ அதிமுகவோட வெற்றி வாய்ப்பை சிதைப்பார்கள். வரும் தேர்தல் வந்து ரொம்ப டஃப் ஃபைட்டாக இருக்கும். 500 ஓட்டில் 100 ஓட்டில் ஜெயிக்கலாம், தோக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒரு தொகுதியில் அவங்க 500லேருந்து 1000 ஓட்டை உடைப்பாங்க. கண்டிப்பாக சமூக வாக்குகள் இருக்குது, ப்ளஸ் விஜயோட ஓட்ஸ் இருக்குது. அது வந்து அதிமுக ஓட்டை பதம் பார்க்கும். இப்போ ஆல்ரெடியே வந்து நம்முடைய துக்ளக் இதயா போன்றவர்கள் பல தேர்தல்களை சரியாக கணிப்பை கொடுத்தவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மேற்கு மண்டலத்திலேயே வந்து பல தொகுதிகள் அவங்க சொல்கிறாங்க. கோயம்புத்தூரில் 10 தொகுதி இருக்குது மொத்தம். அதில் ஒரு தொகுதியை தவிர 9 தொகுதியில் தாவேக்கா தான் நம்பர் 2, அதிமுக நம்பர் 3ன்றாங்க. நம்முடைய துக்ளக் இதயா போன்றவர்களோட கணிப்பு. கோயம்புத்தூரில் 10 தொகுதி, 1 தவிர அந்த 1ல் மட்டும் வேலுமணி ஏடிஎம்கே அவங்க வந்து லீடிங்கில் வராங்க. மற்ற இடம்லாம் 9 தொகுதியும் திமுக லீடிங். அதில் நம்பர் 2 அவர் என்ன சொல்கிறாருன்னா 9 தொகுதியிலையும் தாவேக்கா தான் நம்பர் லீடிங்ன்றாங்க. அப்போ ஏடிஎம்கே 3வது இடத்துக்கு போகுது. கொங்கு பெல்ட்லையே, கொங்கு பெல்ட்டில் நம்ம அதை மென்ஷன் பண்ணோம். கொங்கு பெல்ட்டில் போகுது ஏடிஎம்கே 3வது இடத்துக்கு. தென் மாவட்டங்களில் அதே மாதிரி வந்து இன்னும் பல தொகுதிகளையும் அதிமுக 3வது இடம். ஆல்ரெடி 3 இடத்துக்கு போயிடுச்சு. போயிடுச்சு. ஓபிஎஸ் டிவி இல்லாதனால போன பார்லிமெண்ட் தேர்தலில் 3வது இடத்துக்கு போயிடுச்சு. 7 இடத்துல டெபாசிட் போச்சு. அப்போ ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் வெளியில் அனுப்பிட்டாங்கன்னா, ஆனால் அவங்க தாவேக்காக போய் சேரணும். திமுக போனாங்கன்னா ஃபினிஷ்டு. திமுக போனால் ஏடிஎம்கே ஓட்டு திமுக போகாது. அது ஓரளவுக்கு ஏடிஎம்கே பக்கம் சஸ்டைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாவேக்காக்கு ஓபிஎஸ் நகர்வாரையானால் சிக்கல். யாருக்கு சிக்கல்னா எடப்பாடிக்கு சிக்கல். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு விஷயம் பாருங்கள், இன்றைக்கி வந்து ரொம்ப பவர்ஃபுல் பொசிஷனில் ஸ்டாலின் இருக்கார். கலைஞர் கூட இப்படி ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷனில் இருந்ததில்லை. ஏன்னா கலைஞர் வந்து எதிரிகள் வந்து கலைஞரோட வரலாறில் வாழ்க்கையில் எதிரிகள் வந்து மிகப்பெரிய ஜாம்பவான்கள். நேருலேருந்து இந்திரா காந்தியிலேருந்து எம்ஜிஆர்லேருந்து ஜெயலலிதாலேருந்து அவர் சந்தித்த எதிரிகள் எல்லாம் ஜாம்பவான்கள். ஆனால் ஸ்டாலினுக்கு அப்படி கிடையாது, எதிரிகளே கிடையாது உங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி இந்த ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடிய வலுவான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் நல திட்டங்களும் ஓரளவு செஞ்சுருக்காங்க திமுக. ஆனால் எல்லாரையும் அரவணைக்கணும்னு ஸ்டாலின் விரும்புகிறார். ஒருத்தர் கூட வெளியில் போயிடக்கூடாதுன்னு இன்க்ளூசிவாக புதுசாக வர கட்சிகளையும் சேர்த்துக்கணும்னு நினைக்கிறார் அவர். ஆனால் பல தோல்விகளை சந்தித்த எடப்பாடி வரணும்னு விரும்புகிறவங்கள சேர்த்துக்க மாட்டேன்னு விலைக்கு வைக்கிறார். இது எந்த விதத்தில் நியாயம்?
இது ரொம்ப கொடூரமான முரண்பாடு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் சேர்த்துக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. வலுவான இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டாலின் எல்லாரையும் அதிகாரம் இருக்கு கையில், அதிகாரம் கையில் இருக்கக்கூடிய, அடுத்த முறை வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் எல்லாரையும் சேர்த்துக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் படுதோல்லியுமே சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. இது ரொம்ப முரண்பாடு. ஜெயலலிதா கூட வந்து இந்த அளவுக்கு யாரும் சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னது கிடையாது. ஓபிஎஸ்லாம் லிட்ரலி வந்து நெடுஞ்சான்கடையாகவே விழுந்தார். எங்களை சேர்த்துக்கோங்கன்னு தான் சொன்னார். அவர் எந்த தியாகத்துக்கும் தயாரினார். அப்போ நீங்கள் சேர்த்துக்க மாட்டேன், ஆமாம், சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு பெரிய பாதிப்பை தான் அதிமுக ஏற்படுத்தும். ஓபிஎஸ் டிடிவி 2 பேரும் சேர்ந்து ஒருவேளை அந்த பக்கம் போகிறாங்க, தாவேகா பக்கம் போகிறாங்கன்னா அது கண்டிப்பாக எடப்பாடிக்கு பெருத்த நஷ்டம் தான், அதிமுகவுக்கு நஷ்டம். இதில் டிடிவி வாய் திறக்காமல் இருக்கார். அது வந்து பேசிகிட்டு இருக்காரு. அது என்ன கணக்குன்னு தெரியல. விஜயோடு 2 பேரும் பேசுகிறதா தான் தகவல்கள் வருகின்றன. இவங்க அந்த பக்கம் போயிட்டாங்கன்னா ஏடிஎம்கே 3வது இடம் பல தொகுதிகளில் போகும். எஸ், சந்தேகமே இல்லை. காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்க காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா தாவேக்காவோட கிறிஸ்மஸ் தின விழாவை மேலேயே பகிர்ந்துக்குது. அருண்ராஜ், ஆதவர்ஜனா கூட வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வசந்த், தாரகை தட்பட், வேலுச்சாமி இவங்க எல்லாமே இருக்காங்க. இல்லை போல, அது வெறும் இதில் தான் இன்விடேஷனில் இருந்தது, யாருமே போல. இல்லை, நான் ஒன்றா மீட் பண்ண மாதிரியான அதெல்லாம் போய் அதெல்லாம் இப்போ தவறான தகவல். இன்விடேஷன் வந்தது. இன்விடேஷனில் இவங்க பேரெல்லாம் போட்டாங்க, யாரும் கலந்து கொள்ளவில்லை. அந்த எம்பி எம்எல்ஏ யாரும் கலந்துக்கல, எல்லாரும் புறக்கணிச்சிட்டாங்க. சேலம் இவர் திருச்சி வேலுசாமி மட்டும்தான் அதில் இருக்கார். அவர் கட்சியில் வந்து ஓரம் கட்டப்பட்டவர். அவருக்கு ஒன்றும் பெரிய செல்வாக்கு கட்சியில் கிடையாது. அவர் ஒன்றும் எம்எல்ஏவும் கிடையாது, எம்பியும் கிடையாது. அந்த இன்விடேஷனில் போடப்பட்டவங்களில் 2 எம்பிஸ் 4 எம்எல்ஏ ஒருத்தரும் கலந்துக்கல. காங்கிரஸ் திமுகவோட தான் போவோம். இந்த இன்விடேஷன் போட்டது அப்புறம் சவுடாங்கர் நேற்று கொடுத்த பேட்டியில் அதிகாரத்தில் பங்கு வேணும்னாரு. அது திமுகவை கடும் கோபத்தில் ஆழ்த்திருக்கிறது. திமுகவை சமாதானப்படுத்த தான் ப. சிதம்பரம் நேற்று போய் ஸ்டாலினை பார்த்துருக்காரு. ஸோ அவங்க கூட்டணி உடையாது. காங்கிரஸ் வந்து திமுகவை ஒருபோதும் கைவிடாது, நான் உறுதியாக நம்புகிறேன். தாவேகா பக்கம் காங்கிரஸ் போகாது. இது எதுக்குன்னா கூடுதல் சீட் வாங்குறதுக்காக காங்கிரஸ் நடத்துகிற பேரம். காங்கிரஸ் அப்படி தான் பேரம் நடத்தும். நாடகம் இல்லை, பேரம். அது வந்து மிரட்டி பார்த்து வாங்குறதுக்கு. திமுக காங்கிரஸ் கூட்டணி, திமுக வெளியில் போச்சுன்னா காங்கிரஸுக்கு நஷ்டம், திமுகவுக்கும் நஷ்டம். இந்த கூட்டணி உடைந்தால் 2 பேருக்கும் ஈக்குவலாக நஷ்டம் இருக்கும். அதனால் இந்த கூட்டணி உடையாது. இந்த இன்விடேஷனில் பேர் போடுறது, அதிகாரத்தில் பங்கு வேணும்னு ஊழவுதார விடுறது, இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கூடுதலாக திமுக கிட்ட ஒரு 5 சீட்டு 10 சீட்டு வாங்குறதுக்கு, அவ்வளோதான். இது தவிர வேறு ஒன்றும் அதில் கிடையாது. ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து டிவிகேக்கும் விசிகேக்கும் நடந்துருந்துச்சு. அந்த அம்பேத்கர் பற்றின புத்தகத்தை வெளியிடுறதுல திருமாவளவன் பங்கேற்பார்ன்ற மாதிரி விஷயங்களை தொடர்ச்சியாக வந்து டிவிக்கு வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. கடைசி நேரத்தில் அவர் வந்து அதை தவிர்த்துட்டாரு. அப்போது டிவிக்கு வந்து திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகளை பிரிக்கணும்னு ட்ரை பண்ணதா ஒரு பின்பத்தை உருவாக்குதான்னு ஒரு கேள்வி. ஆமாம், அது உண்மை. டிவிக்கே பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வரும் என்று அவர்கள் நம்பி காத்து கிடக்கிறார்கள். இலவு காத்த கிளியாக டிவிக்கே காத்து கிடக்கிறது. விஜயோட அரசியல் அனுபவம் எந்த அளவுக்கு வந்து இருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். நேஷனல் பாலிட்டிக்ஸோட டைனமிக்ஸ் ஒரு 10% விஜய்க்கு புரிஞ்சுதுன்னா காங்கிரஸ் தாங்கிட்ட வராது என்ற ஒரு ஞானோதயம் அவருக்கு வந்திருக்கும். இல்லை, அட்லீஸ்ட் போன 2024 தேர்தலில் மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறாங்கன்ற ஒரு இதாக விஷயம் பேசியிருக்கணும். எதுவுமே பேசாமல் போன நீ. 2வது, நேஷனல் பாலிடிக்ஸில் 32 எம்பிஸ் காங்கிரஸ்க்கு இருக்காங்க. அவங்க வந்து சோனியா காந்திக்கு முக்கியம். மோடியை எதிர்ப்பதற்கு அடுத்த 3 வருஷத்துக்கு திமுக உதவி இல்லாமல் காங்கிரஸால் ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே கூட 5 சீட்டு 10 சீட்டு வாங்கி கிழிய போகிறது ஒன்றும் கிடையாது. காங்கிரஸ் ஒன்றும் வளர போகிறதும் கிடையாது, அது விளங்க போகிறதும் கிடையாது. ஒன்று திமுக அடிமையாக இருக்கும், இல்லை அதிமுக அடிமையாக இருக்கும். இப்போதைக்கு திமுக அடிமையாக கிடக்குது. எப்படி சோனியா காந்தி அவங்க தான் முடிவு எடுக்கிறாங்க, ராகுலும் கார்கேவும் கிடையாது. இறுதி முடிவு முக்கியமான விஷயங்கள்லாம் சோனியா காந்தியோட முடிவு தான். எப்படி திமுகவை சோனியா காந்தி கட்டி விடுவாங்க? 32 எம்பிஸ் இருக்குது. பிஜேபிக்கு எதிராக எல்லா விஷயத்துலையும் காங்கிரஸோட தோளோட தோல் நிற்கிறாங்க. குறிப்பாக இந்தியா பிளாக்கோட மெயின் அச்சானியாக டிஎம்கே தான் இருக்குது. எப்படி உங்களுக்கு வந்து நீங்கள் 10 எம்பிஸ் வந்து தொடர்ந்து 2 எலெக்ஷன் ஜெயிச்சதுக்கு திமுக தான் காரணம். எப்படி சோனியா காந்தி திமுகவை கழட்டி விடுவாங்க? என்ன கதை இது? எவன் கொடுத்த ஐடியா அதெல்லாம்? விஜயோட போகிறதுன்றது அன்டெஸ்டட் ஓட் பேங்க். விஜயோட போய் என்ன செய்ய போகிறீங்க அது சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன ஆட்சியில் பங்கு கொடுப்பாருங்க? அதெல்லாம் நடக்கிற காரியமா? முதல்ல ஜெயிக்கணும். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு, அவருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு. ஆகவே இதெல்லாம் வந்து இவங்க வந்து பகல் கனவுங்க. இந்த நாடகத்தை காங்கிரஸ் ஏன் ஆடுதுன்னா திமுக கிட்ட கூடுதல் சீட்டு வாங்குறதுக்கு தான். வாங்கின சீட்டை ஜெயிக்க மாட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட். அது வேற, அது அவங்களுக்கும் தெரியும். சிதம்பரத்தை அனுப்பி இவங்க சமாதானப்படுத்தியிருக்காங்க. உடையாது, காங்கிரஸ் கூட்டணி உடையாது. காங்கிரஸின் கோரிக்கைகள் ஓரளவுக்கு திமுகவால் ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த கூட்டணி தொடரும், திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும். தாவேகா பக்கம் காங்கிரஸ் போகாது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களுக்கு பண்ணால் எங்களோட பக்கம். தேங்க்யூ.